மர்மங்கள் நிறைந்த வியாப வழக்கை சிபிஐவிற்கு மாற்ற உத்தரவிடக் கோரும் மனுவை உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி தத்து தலைமையிலான அமர்வு நாளைக்கு விசாரிக்க உள்ளது. இந்த வழக்கு குறித்த ஒரு அலசல் உங்கள் பார்வைக்கு. 46 மரணங்கள், 200 பேர் கைது, 500 பேர் தலைமறைவு. நாட்டையே உலுக்கியுள்ள மத்திய பிரதேச மாநிலத்தின் வியாபம் அமைப்பில் நடந்த முறைகேடுகளின் விசாரணையின் போது நடந்த மர்ம மரணங்களின் தொகுப்பு இதோ. மத்திய பிரதேச மாநிலத்தையே தர்ம சங்கடத்திற்குள்ளாக்கி இருக்கும் இந்த மோசடியில் 2013ஆம் ஆண்டு முதல் இதுவரை இந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட அல்லது குற்றம் சாட்டப்பட்ட 46 பேர் சந்தேகத்திற்குரிய முறையில் இறந்துள்ளனர். கடந்த 4 நாட்களில் மட்டும் 3 பேர் இறந்துள்ளனர். கடந்த சனிக்கிழமை ஆஜ்தக் ஹிந்தி தொலைக்காட்சி நிருபர் அக்ஷய் சிங் மரணமடைந்தார். அதற்கு மறுநாள் இந்த வழக்கில் சாட்சியாக இருந்த மருத்துவர் ஒருவர் டெல்லி விடுதியில் மர்மமான முறையில் பிணமாக கண்டெடுக்கப்பட்டார். ஒரு பெண் துணை ஆய்வாளர் ஒரு குளத்தின் அருகே பிணமாக காணப்பட்டார். அது மட்டுமல்லாமல் இந்த வழக்கில் இத்தனை மரணங்கள் நிகழ்ந்துள்ளதால் தனக்கு பயமாக உள்ளதாக அம்மாநில முன்னாள் முதல்வரும் மத்திய அமைச்சருமான உமா பாரதி கூறியுள்ளார். வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவர்கள், வழக்கின் சாட்சிகள், வழக்கை பின்பற்றி வந்த பத்திரிகையாளர்கள் என்று இறந்தவர்களின் பட்டியல் நீண்டு கொண்டே போகிறது. மத்திய பிரதேச மாநில அரசு பணியிடங்களுக்கும் மருத்துவக் கல்லூரிகளில் சேரும் மாணவர்களுக்கும் நுழைவுத் தேர்வு மூலம் உரியவர்களை தேர்ந்தெடுக்கும் பணியாளர் தேர்வாணையம் போன்ற ஒரு அமைப்புதான் வியாபம். அரசு பணியிடங்களில் சேருவதற்கும் மருத்துவ படிப்பு சேர்க்கைக்கும் 5 லட்சம் முதல் 1 கோடி ரூபாய் வரை லஞ்சம் செலுத்தி பணபலம் படைத்த பலர் இடங்களை கைப்பற்றியதுதான் வியாபத்தில் நடந்துள்ள முறைகேடு. இந்த வழக்கில் மத்திய பிரதேச முதல்வர் சிவராஜ் சிங் சௌகான் மற்றும் மூத்த பாஜக தலைவர்களுக்கு இந்த முறைகேட்டில் தொடர்பு இருப்பதாக இந்த முறைகேட்டை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்த சமூக ஆர்வலர்கள் கூறுகின்றனர். 46 பேரின் மரணங்கள் அனைத்தும் சந்தேகத்திற்குரிய விதத்தில் நிகழ்ந்துள்ளதால் இது ஒழுங்கமைக்கப்பட்ட கொலைகள் என்று கூறுகிறார் இந்த வழக்கை உச்சநீதிமன்றம் வரை கொண்டு வந்த சமூக ஆர்வலர் அஜய் துபே. இந்த வழக்கில் சிபிஐ விசாரணை வேண்டும் என்கிறார் இவர். Actually, when the governor of Madhya Pradesh and Chief Minister of Madhya Pradesh, several senior bureaucrats and central ministers were facing serious charges regarding Vyapam scam, then it all factors compelled us to see that there is some serious kind of criminal nexus behind this Vyapam scam, and Mr. CM failed to accept our demand of fair investigation by CBI. அது மட்டுமல்லாமல் அடுத்தடுத்து எப்படி இந்த வழக்கில் சம்பந்தப்பட்டவர்கள் அனைவரும் ஒவ்வொருவராக மரணம் அடைகின்றனர் என்று அவர் கேள்வி எழுப்புகிறார். இந்த மரணங்கள் அனைத்தும் இந்த வழக்கில் உண்மை வெளிவரக்கூடாது என்று நினைப்பவர்களின் கைவேலை என்கிறார் அவர். இதுவரை மரணம் அடைந்தவர்களில் பலர் விஷம் கொடுத்து கொல்லப்பட்டதாக சமூக ஆர்வலர்கள் கூறுகின்றனர். அது மட்டுமல்லாமல் சிபிஐ போன்ற ஒரு மத்திய புலனாய்வு அமைப்பால்தான் இந்த வழக்கை பாரபட்சமின்றியும் திறமையாகவும் விசாரிக்க முடியும் என்கின்றனர். என்ன நடந்தாலும் இந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட அனைவரையும் சிறைக்கு அனுப்பாமல் ஓய மாட்டோம் என்கிறார் துபே. I will fight continue till the punishment of the last accused, but I'm not afraid for myself. I'm afraid for people who have been fighting for a long time against this organized crime. மரணமடைந்தவர்களில் பலருக்கு ஒரே மாதிரியான அறிகுறிகள் இருந்ததாகவும் அதை மத்திய பிரதேச அரசு பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை என்றும் கூறுகிறார் போபாலில் ஆங்கில நாளிதழ் ஒன்றில் பணியாற்றிய வின்சென்ட். அது மட்டுமல்லாமல் மத்திய பிரதேச மாநிலத்தில் உள்ள தடயவியல் மையங்களில் விஷம் கொடுக்கப்பட்டது தொடர்பான ஆதாரங்களை ஆராய போதிய வசதி இல்லை என்றும் கூறுகிறார். இந்த வழக்கில் மரணமடைந்தவர்களின் உள்ளுறுப்புகளை மத்திய அல்லது வெளிநாட்டில் உள்ள தடயவியல் மையங்களில் கொடுத்திருந்தால் என்றோ உண்மை வெளிவந்திருக்கும் என்கிறார் அவர். Deaths need to be investigated by a central forensic team, because in the small districts like Mavattam Medical College forensic lab le அந்த மாதிரி facilities இல்ல to detect certain poisons. Donanda Pushkar death le even Delhi's Central Forensic Science Lab could not identify certain poisons. Then district le
அதோட கம்மி ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. That is why a central probe is needed to identify the cause of death. இந்த வழக்கு பல ஆண்டுகளாக நடந்து வந்தாலும் தற்போதுதான் விஸ்வரூபம் எடுத்துள்ளது. இதுவரை சிபிஐ விசாரணைக்கு மறுப்பு தெரிவித்து வந்த மத்திய பிரதேச முதல்வர் சிவராஜ் சிங் சௌகான் தற்போது இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்ற மாநில உயர்நீதிமன்றத்திற்கு கடிதம் அனுப்பப் போவதாக தெரிவித்துள்ளார். ஆனால் வெறும் சிபிஐ விசாரணையால் எந்த ஒரு பலனும் இல்லை என்று கூறுகிறார் மத்திய பிரதேச மாநில முன்னாள் முதல்வர் திக் விஜய் சிங். உச்சநீதிமன்றத்தின் மேற்பார்வையில் சிபிஐ விசாரணை செய்தால்தான் இந்த வழக்கில் உண்மை வெளிவரும் என்பது அவரின் கருத்து. Obviously, because of the involvement of the BJP Chief Minister Mr. Shivraj Singh Chauhan, his family members, senior members of BJP, and even some Sangh leaders. Sir, you have been asking for a CBI probe. Now he has said that now he is ready to write to the High Court asking for a CBI probe. Do you think just a CBI probe is enough, or you want a CBI probe monitored by the Supreme Court? We would only be satisfied with a CBI probe monitored by the Honorable Supreme Court and also on a weekly basis. ஏற்கனவே இந்த வழக்கை மத்திய பிரதேச மாநில சிறப்பு புலனாய்வு துறை விசாரித்து வருகிறது. மேலும் சிறப்பு புலனாய்வு அமைப்பினை கண்காணிக்க மத்திய பிரதேச அரசு 3 பேர் கொண்ட குழுவையும் அமைத்துள்ளது. இந்த வழக்கில் இதுவரை 2500 பேர் குற்றம் சாட்டப்பட்டுள்ளனர். இதுவரை இந்த வழக்கில் 2000 பேர் கைது செய்யப்பட்டு சிறையில் உள்ளனர். சுமார் 500 பேர் காணாமல் அல்லது தலைமறைவாக உள்ளதாக மத்திய பிரதேச காவல்துறை நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. இந்த விவகாரம் பற்றி மத்திய பாரதிய ஜனதா அரசு இதுவரை எந்த ஒரு விளக்கத்தையும் அளிக்கவில்லை என்றும் பிரதமர் ஏன் இன்னும் இந்த விவகாரம் பற்றி பேசவில்லை என்பது எதிர்க்கட்சியினரின் கேள்வியாக உள்ளது. Well, that's expecting too much from him. A person who used to speak on every issue under the sun before he became the Prime Minister now only talks about Algeria, Syria, Tunisia, but has no time for issues of corruption, issues of impropriety, issues of nepotism. He's quite on those subjects. இதனிடையே வியாப முறைகேடு வழக்கில் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடக் கோரி மத்திய பிரதேச மாநில உயர்நீதிமன்றத்தில் அம்மாநில அரசு மனு தாக்கல் செய்துள்ளது. ஏற்கனவே சுஷ்மா சுவராஜ் மற்றும் வசுந்தரா ராஜே விவகாரத்தில் சங்கடத்தை சந்தித்திருக்கும் பாஜகவிற்கும் பிரதமர் மோடிக்கும் இந்த வழக்கு பின்னடைவை ஏற்படுத்தியுள்ளது என்றே கூற வேண்டும். சிவப்பிரியன், தேசிய செய்தி பிரிவு, நியூஸ் 7 தமிழ், புதுதில்லி.